கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 12 சீஷர்களில் ஒரு சீஷன் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு தமஸ்குக்கு போகிற வழியிலே இவரை சந்தித்து முகமுகமாய் தரிசனமாகி அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு கர்த்தருடைய தாசன். 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவனும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிறான். 13வது அப்போஸ்தலனாக நியமிக்கப்படுகிறான். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் யாரை போல வாழ்கிறான்? சீஷர்களைப் போல அல்ல, மத குருக்களைப் போல அல்ல, மத தலைவர்களைப் போல அல்ல, கிறிஸ்துவை போல வாழ்கிறான். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறான். இந்த பவுலுடைய வாழ்க்கை பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. சீஷர்களை கொலை செய்யும்படியாய் போனான். இந்த சீஷர்கள் அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த பவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக, சீஷர்களை கொலை செய்யும்படியாக புறப்பட்டு சென்றவன். ஆனால் வழியிலே ஆண்டவராகிய இயேசு அவனை சந்தித்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டானது. அவன் தேவ சத்தத்தை கேட்டபடினாலே அவன் தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தான். இன்றைக்கு எத்தனையோ ஆண்டு காலமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாய். ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் சடங்காச்சாரமாக வருகிறீர்களா, அல்ல பாரம்பரியமாய் வந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்ல பெயருக்காக வந்து கொண்டிருக்கிறீர்களா? எதற்காக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்போ ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் எத்தனை ஆண்டுகளாய் வந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை ஆண்டு காலமாக வந்து கொண்டிருந்தாலும் வேத வார்த்தை ஒரு வார்த்தை கூடவா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உணர்த்தவில்லை, உங்களை உயிர்ப்பிக்கவில்லை. நீங்கள் இன்னுமா உயிர்மீட்சி அடையாமல் இருக்கிறீர்கள்? அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உணர்வடைய வேண்டாமா? உயிர்ப்பிக்கப்பட வேண்டாமா? வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது அல்லவா? வார்த்தையை கொண்டு கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் அல்லவா? வார்த்தையினாலே கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் அல்லவா? வார்த்தையினாலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறது அல்லவா? எத்தனையோ ஆண்டு காலமாய் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், திருமறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இன்னும் ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் இல்லையே. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ யாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, சம்பிரதாயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. உலக மனிதனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லாதவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உலகத்தை பின்பற்றுகிறவன் கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க முடியாது. இந்த உலகத்தை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னே செல்கிறவன் தானே அவரை பின்பற்ற முடியும். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். உன்னால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? சகோதரி நீ சொல்ல முடியுமா? சகோதரி நீ சொல்ல முடியுமா? என் அன்பு தகப்பன் நீ சொல்ல முடியுமா? அன்பு தாயை நீங்கள் சொல்ல முடியுமா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னால் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி நீ யாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை கர்த்தருக்கு தெரியும். உன் வாழ்க்கையின் ரகசியங்கள் கர்த்தருக்கு தெரியும். நீ எங்கே போகிறாய், என்ன செய்கிறாய், யாரோடு பழகிறாய், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், பரிசுத்தமாக இருக்கிறாயா, அசுத்தமாக இருக்கிறாயா, மாம்சத்துக்குரியவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, ஆவிக்குரியவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிவார். ஏனென்றால் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உன்னை காண்கிறது, உன்னை கவனிக்கிறது. நீ யாராக இருக்கிறாய்? உன்னை தேவன் எதற்காய் தெரிந்து கொண்டார், எதற்காய் அழைத்தார், எதற்காய் முன்குறித்தார் என்பதை நீ உணர்ந்து அறிந்து செயல்படுவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று ஆணித்தரமாக திருஷ்டாந்தமாக சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன அடையாளம்? ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய சுபாவம் மாறி இருக்கிறதா? உன் குணம் மாறி இருக்கிறதா? உன் பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறதா? நீ சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லையே. வீட்டிலே சாட்சியா இருக்கிறாயா? வீதியிலே சாட்சியா இருக்கிறாயா? சபையிலே சாட்சியா இருக்கிறாயா? அலுவலகத்திலே சாட்சியா இருக்கிறாயா? எங்குமே சாட்சி இல்லையே. சாட்சியே இல்லாத நீ எப்படி உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துனுடைய கை கால்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தது. கிறிஸ்துனுடைய முழு உடலும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தது. 40 அடிகளை கிறிஸ்து பட்டார். அதே போல 40 அடிகள் 3 முறை இந்த அப்போஸ்தலனாகிய அடிபட்டிருக்கிறார் வாரினாலே. நீ இயேசுக்காக எங்கே அறையப்பட்டிருக்கிறாய்? எங்கே உன்னை அடித்திருக்கிறார்கள்? இயேசுக்காக எங்கே நிந்திக்கப்பட்டாய்? எங்கே அவமானப்படுத்தப்பட்டாய்? இயேசுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? ஆனால் இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ நிமித்தமாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலன் இந்த பவுல். இந்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். நீ அறையப்பட்டிருக்கிறாயா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அலட்சியம் பண்ணுகிறாய். இறை வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறாய். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற போதகரை அசட்டை பண்ணுகிறாய். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்பது என்று ஆணவம் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறாய். இறை வார்த்தையை மதிக்காமல் இருக்கிறாய். இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறாய். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய தேவன் முகமுகமாய் தரிசனமானபடினாலே அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவரை பார்த்து, பவுலை பார்த்து என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முள்ளில் உதைக்கிறது கடினமாமே என்று சொன்னார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். அவன் உடைந்து போனான். நான் சீஷர்களை துன்பப்படுத்தவில்லை, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவில்லை, கிறிஸ்துவையே துன்பப்படுத்தி இருக்கிறேன் என்று உணர்ந்தான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணுகிறாய் என்றால் கர்த்தராகிய இயேசுவையே நீ அசட்டை பண்ணுகிறாய். கர்த்தருடைய ஊழியக்காரரை நீ அசட்டை பண்ணுவாயானால் கர்த்தராகிய கிறிஸ்துவையே நீ அசட்டை பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, நீ இன்னும் சிலுவையில் அறையப்படாமல் இருக்கிறாயே. உன் சுபாவம் அறையப்படவில்லையே, உன் குணங்கள் அறையப்படவில்லையே, உன் கை கால்கள் இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லையே, உன்னுடைய கை இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறது, உன் கால்கள் பாவத்துக்கு விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் கண்கள் பாவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது, உன் சிந்தைகள் பாவத்திலே நிறைந்து இருக்கிறது, உன் இருதயத்திலே பாவங்கள் நிறைந்திருக்கிறது, உன் செவிகள் பாவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது, உன் வாய் பாவத்தை பேசுகிறது, பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்கிறார். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கே உன் பாவ வாழ்க்கை மாற வேண்டும். என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்று கரையேறினாயோ அன்றைக்கே உன் சுபாவமும் குணமும் மாறி இருக்க வேண்டும். என்றைக்கு
பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாயோ அன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ யாராக இருக்கிறாய்? நீயாக இருக்கிறாயே. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடிக்கு பாவ சரீரம் அழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனிதனுக்குள்ள பாவ மனுஷன் காணப்படக்கூடாது, பாவ மனுஷன் வெளிப்படக்கூடாது, அவனுக்குள்ள பாவ சுபாவம் வரக்கூடாது, அவனுக்குள்ள பாவ சிந்தை வரக்கூடாது, பாவ எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவையை சிந்திக்க வேண்டும், கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளை சிந்திக்க வேண்டும், வேத வார்த்தையை சிந்திக்க வேண்டும், ரட்சிப்பு எப்படி உனக்கு கிடைத்தது என்பதை சிந்திக்க வேண்டும், கிருபையை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது பழைய மனுஷன் மாறுவான். பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னும் பாவத்தில் தானே இருக்கிறீங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட நீங்க இன்னும் பாவத்தில் இருக்கிறீங்களே, இன்னும் பொய் சொல்றீங்களே, இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்களே, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களே. உலக மனிதனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? உலக மனிதன் செய்ய எல்லா காரியத்தையும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசங்கள் வேணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய சுபாவங்கள், குணங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாற வேண்டும். இந்த பவுலுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. பழைய மனுஷன் யாரு? கொலைகாரன், யூத மார்க்கத்தின்படி நடக்கிறவன் தான். ஆனால் கொலை செய்யும்படியாய் போனவன். ஆனால் இனி கொலை செய்யாதிருப்பாயாக என்று அவனுக்கு உணர்த்தப்பட்டபடினாலே அவன் கொலை செய்வதை விட்டு விட்டான். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு கொலைகாரன் மனம் திரும்பி கொலை செய்வதை விட்டு விட்டார். ஒரு பாவி மனம் திரும்பி பாவத்தை விட்டுவிட வேண்டும். இந்த பவுல் விட்டுவிட்டார். பழைய மனுஷன் யார்? கொலைகாரன். அப்போ கொள்ளைக்காரனாக இருந்தால், பொய்காரனாக இருந்தால், ஏமாற்றுக்காரனாக இருந்தால், விபச்சாரக்காரனாக இருந்தால், வேசித்தனக்காரனாக இருந்தால், விக்கிரகாராதனைக்காரன் இருந்தால் அந்த பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும். இன்னும் அந்த பழைய காரியத்திலே நீ இருப்பாயானால் நீ எப்படி ரட்சிக்கப்பட்டவன், நீ எப்படி கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும்? நீ எப்படி சிலுவையில் அறையப்பட்டவன் என்று சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறபடி பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பவுல் சொன்னது போல கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறேன். யார் அறையப்படணும்? பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனுக்குள்ள இருக்கிற சுபாவம், குணங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் மந்திரம், மாந்திரிகம், சூனியம், ஏவல், ஜாதகம், ஜோசியம் எல்லாத்தையும் தேடி போனான். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ மறுபடியும் ஜாதகம் எழுதுறது, ஜோசியம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, சாஸ்திரம் பார்க்கறது, இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நீ கிறிஸ்தவன் அல்ல. ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம் என்ன? இதெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேணும்? பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படணும். இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கும் அவைகளுக்கும் ஒரு முழுக்கு போடணும். நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்போது எப்படி மூழ்கி எழுந்தீர்கள்? புதிய மனுஷனாய் மாறுவதற்காக அல்லவா? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க முடியாது அல்லவா? அதே போலதான் உங்களுடைய சுபாவங்கள், குணங்கள், பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாமே மூழ்கி போக வேண்டும். இனி அது வரக்கூடாது, இனி அது தெரியக்கூடாது, இனி அது வெளிப்படக்கூடாது. இனி வெளிப்படுவதெல்லாம் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் குணம் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு, உலகத்தின் வழிபாடுகள் உலகத்தில் இருக்கிறதான சடங்காச்சாரம், சம்பிரதாயம், விக்கிரக ஆராதனை, இல்லை அந்த பாரம்பரியங்கள், உலகத்துக்குரிய வழிபாடுகள், உலகத்துக்குரிய காரியங்களை நீங்கள் விடணும். விட்டாதான். இன்னும் உங்களுக்குள்ளே உலகத்தின் வழிபாடுகள் இருக்குமானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் இன்னும் அறையப்படவில்லை. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டால் உலகத்தின் வழிபாடுகள் உங்களுக்குள் இராது, சடங்காச்சாரம் உங்களுக்குள் இராது, சம்பிரதாயம் உங்களுக்குள்ள இருக்காது, கெட்ட சுவாவங்களோ கெட்ட பழக்க வழக்கங்களோ உங்களுக்குள்ள இருக்காது. நீங்கள் புது மனிதனாய் புது மனுஷியாய் இருப்பீர்கள். நீ உலக மனுஷனாக வாழ்வாயானால் பாவ சாயலாக தாங்க இருப்பாய். நீ தேவனுடைய காரியங்களிலே இருப்பாயானால் நீ தேவ மனுஷனாய் தேவ சாயலுடையவனாய் இருப்பாய். வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடப்பாயானால் உனக்குள்ளே சுவாவங்கள், குணங்கள் மாறும், தேவ சாயல் உண்டாகும். நீ தேவ மனுஷன் என்று அழைக்கப்படுவாய், தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவாய். நீ உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டு உலக மனிதனோடு கூட இருப்பாயானால் உலகத்தின் ஆவிதான் உன்னோடு இருக்கும், பாவ சாயல் தான் உனக்குள் இருக்கும், தேவ சாயல் உனக்குள் இருக்காது. நீ உன்னை ஆராய்ந்து உன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவன் கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறது. நீ யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறாய்? யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய்? யாரோடு உறவாடி கொண்டிருக்கிறாய்? உன்னோட ஐக்கியம் எங்க இருக்கிறது? ஒரு மீனை குறித்து சொல்வார்கள் அடிக்கடி. அந்த மீன் விலாங்கு மீன். மீனை பார்க்கும்போது நானும் உங்கள் இனம்தான் சொல்லுமாம். பாம்பை பார்க்கும்போது சொல்லுமாம் நானும் உங்கள் இனம் சொல்லுமாம். யாரை பார்த்தாலும் இங்கு பார்த்தாலும் ஒன்று சொல்லுமாம், அங்கு பார்த்தாலும் ஒன்று சொல்லுமாம். ஆகவே இருதர கொல்லியா இருக்கக்கூடாது, இருமணம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். வேதம் வாசித்தால் தான் தேவனோடு ஐக்கியமாக முடியும். ஜெபித்தால் தான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்தால் தான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். பரிசுத்த சிந்தை இருந்தால் தான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். நீ வேதம் வாசிக்காமல், ஜெபம் செய்யாமல், ஆலயத்துக்கு வராமல் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்பாயானால் உன் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உன்னுடைய ஐக்கியம் தேவ சபையில் இருக்கிறதா? தேவனோடு இருக்கிறதா? தேவ சமூகத்தில் இருக்கிறதா? நீ தேவனோடு ஐக்கியமா இருக்கிறாயா? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சிந்திக்க வேண்டும். அலட்சியம் பண்ணுகிறீர்கள், அசட்டை பண்ணுகிறீர்கள். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உணர்வடைய வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும், உயிர்மீட்சி அடைய வேண்டும், சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உண்டாக்க வேண்டும். அமெரிக்க தேசத்திலே அநேக திருச்சபைகள் மூடி இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவிலே ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. அஸ்பேரியா என்றதான ஒரு நகரத்திலே, ஒரு கல்லூரி வளாகத்திலே ஒரு சாப்பல், அந்த சாப்பலில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார். பிப்ரவரி 8ஆம் தேதி அந்த எழுப்புதல் அங்கே உண்டானது. இன்று வரைக்கும் அந்த கல்லூரிக்கு அடுத்த கல்லூரி, அந்த பட்டணம், அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிறதான இடங்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. பல நாடுகளிலே எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. ஆனால் இன்னும் உனக்குள் ஒரு எழுப்புதல் வரவில்லையே. காரணம் என்ன? உனக்கு உணர்வு இல்லை. இன்னும் நீ உயிர்ப்பிக்கப்படவில்லை. இன்னும் நீ சிலுவையிலே அறையப்படவில்லை. 12 சீஷர்கள் 12 அப்போஸ்தலராக மாறினார்கள். அவர்களுக்குள்ளே உணர்வு வந்தது. அவர்கள் எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எழுப்புதல் தீ பற்ற ஆரம்பித்தது.
ஆனால் எத்தனையோ ஆண்டு காலங்களாய் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாய்? எத்தனை பேர் ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிறாய்? எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள்? எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறார்கள்? முதலாவது நீயே குணப்படவில்லையே, நீயே ரட்சிக்கப்படவில்லையே, நீயே மனம் திரும்பவில்லையே, உனக்குள்ளே உணர்வு இல்லையே. உனக்குள்ளே உணர்வு வந்தால் தான் உயிர்ப்பிக்கப்படுவாய். நீ உயிர்ப்பிக்கப்பட்டால் தான் உனக்குள்ளே எழுப்புதல் உண்டாகும். ஆகவே எந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு போனாலும் எழுப்புதல் வராது. இருக்கிற இடத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிப்பாயானால், இருக்கிற இடத்திலே வேதத்தை வாசித்து அதை தியானிப்பாயானால், வசனத்தை நீ தியானித்து அதை உணர்வாயானால் உனக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகும். பவுலோடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டானது. ஆகவே எல்லா பட்டணங்கள் தோறும் தேசங்கள் தோறும் அவன் சுற்றி அடைந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தான். இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஒரு மனிதன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக செயல்படும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக வாழும் போது அவருடைய வாழ்க்கை வெற்றியாக மாறுகிறது. ஆனால் இன்றைக்கு தோல்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், அவமானத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், தலைகுனிந்து காணப்படுகிறாய், வெட்கத்தோடு கூட இருக்கிறாய். காரணம் என்ன? நீ உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக பாடுபடுகிறாயே தவிர கிறிஸ்துவுக்காக பாடுபடவில்லை. உன் சகோதரனுக்காக, சகோதரிக்காக பாடுபடுகிறாயே தவிர கிறிஸ்துவுக்காக பாடுபடவில்லை. நீ என்னதான் பாடுபட்டு சேர்த்து வைத்து அவர்களுக்கு கொடுத்தாலும் உனக்கு நல்ல பேர் கிடையாது. நீ எவ்வளவுதான் சம்பாதித்து நீ அவருக்கு கொடுத்தாலும் உனக்கு ஒரு நன்மையும் உண்டாக போகிறது கிடையாது. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுவாயானால், கிறிஸ்துவின் நிமித்தமாய் அடிக்கப்படுவாயானால், கிறிஸ்துவின் நிமித்தம் கஷ்டப்படுவாயானால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டு. உன் வாழ்க்கைக்கு ஒரு சமாதானம் உண்டு. உன் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. உனக்கு ஒரு புண்ணியம் உண்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாடுபடுகிறாய். காலை எழுந்தவுடன் இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக, உறவுக்காக, சமுதாயத்திற்காக, நண்பர்களுக்காக ஓடுகிறாய், பாடுபடுகிறாய். என்ன பிரயோஜனம்? உதவி செய்யதான் வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதனால் உனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் கிறிஸ்து இயேசு நிமித்தமாக நீ பாடுபடுவாயானால் அது உனக்கு பரலோகத்திலே பங்குண்டே. கிறிஸ்து நிமித்தம் பாடுபடுவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறுமே. கிறிஸ்து நிமித்தமாய் பாடுபடும் போது உன் வாழ்க்கை வெற்றியாக மாறுமே. கிறிஸ்துவுக்காக பாடுபடும் பொழுது பரலோகமே உன்னை குறித்து சாட்சி கொடுக்குமே. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உணர்வாயா? மனம் திரும்புவாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? சிலுவையிலே அறைவதற்கு உன்னை விட்டு கொடுப்பாயா? நீ உன்னை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மாம்சத்திலே மரிக்கிறது வேற, அந்த மாம்சம் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறது வேற. பவுல் சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினது போல எங்களையும் எழுப்புவார். அதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நீ கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாதான் எழுந்திருக்க முடியும், முதலாவது எழுந்திருக்க முடியும். நீ பாவம் செஞ்சுட்டு மரித்தினா நீ கிறிஸ்துவோட கூட எழும்ப முடியாது. பாவத்துக்கு மரிக்கிறவன், பாவத்தில் இருக்கிறவன் கிறிஸ்துவனுடைய வருகையில் எழுந்திருக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் தான் எழுந்திருப்பான். ஆனால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தால், கிறிஸ்துவுக்காக மரித்திருந்தால் அவன் முதலாவது எழுந்திருப்பான். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து உங்களை சோதித்து பாருங்கள்.
கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்திருக்கிறேனா? என் பாவ மனிதன் மரித்திருக்கிறானா? என்னுடைய பழைய மனிதன் மரித்து விட்டானா? இன்னும் பழைய மனிதன் எனக்குள்ளே இருக்கிறானா? சிலர் சொல்லும்போது சொல்வார்கள், எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அப்போது என்ன அர்த்தம்? இன்னும் நீ குணப்படலை, இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம் இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்து பார்த்து கொள்வார், கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார், கிறிஸ்து விசாரிப்பார் என்று சொல்வாயானால் மனம் திரும்பினதுக்கு அதான் அடையாளம். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாயா என்பதை ஆராய்ந்து பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். யார் அறையப்படணும்? பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்படணும். உலகத்தின் வழிபாடுகளுக்கு அறையப்படணும். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாவதற்கு சிலுவையிலே அறையப்படணும். அவரோடு கூட பாடுபடுகிறவன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ளே நான் மரித்தேன் சொல்லக்கூடியவன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஆகவே கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்காக மரித்தவன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். இன்றைக்கு கேட்குற இந்த செய்தியானது உன்னோட வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டு நீ அலட்சியம் பண்ணுவாயானால் நியாய தீர்ப்பு நாளிலே நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எத்தனையோ போதகர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உணராமல் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். நீ உணர்ந்து மனம் திரும்புவாயானால் நீ பிழைப்பாய். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆகவே நீ பிழைக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம். இனி வாழப்போகும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும். இதுவரைக்கும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படாதவர்கள் இன்று முதல் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் பெரிய காரியத்தையும் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 504662241667. IFSC கோட் HDFC 004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.